சூப்பர் ஓவரில் முடிந்த 5வது மற்றும் கடைசி டி20 மேட்ச். சூப்பர் ஓவரில் குவிக்கப்பட்ட 51 ரன்கள். இதுவரை கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத சரித்திர சாதனை செய்த இந்திய அணி. அதாவது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் முடிவடைந்த நிலையில் இப்போது 5 டி20 போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து வருகிறது. இந்த தொடரிலும் கடைசி போட்டியான 5வது மற்றும் இறுதி டி20 போட்டியில் இந்திய அணி தற்போது சரித்திர உலக சாதனை ஒன்றை செய்திருக்கிறது. ஆமாங்க, இந்த 5 டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் இதுவரை 4 டி20 போட்டிகள் நடந்து முடிந்திருந்தது. அந்த 4 டி20 போட்டிகளில் முதல் 3 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த தொடரை ஏற்கனவே கைப்பற்றிவிட்டது. அதனைத் தொடர்ந்து 4வது டி20 போட்டியும் 5வது டி20 போட்டியும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நடைபெற்று வருகிறது. அதற்கு காரணம் முதல் 3 டி20 போட்டிகளிலேயே தொடர்ச்சியாக இந்திய அணி வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியிருந்தது. ஆகவே கடைசி 2 போட்டிகள் என்பது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தான் போனது. குறிப்பாக நியூசிலாந்து ரசிகர்கள் மத்தியில் கடைசி 2 டி20 போட்டி மீதான எதிர்பார்ப்புகள் என்பது மிகவும் குறைந்துவிட்டது. ஆனால் இந்திய ரசிகர்கள் மத்தியில் ஏற்கனவே இந்த தொடரை இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டதால் கடைசி 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று நியூசிலாந்து அணியை ஒயிட் வாஷ் செய்துவிடும் என்றுதான் இந்திய ரசிகர்கள் இந்த போட்டியை இதுவரையிலும் ஆர்வமாக பார்த்து வருகின்றனர். அதனால்தான் இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக விற்று வந்தது. அப்படியாக நடைபெற்று வந்த இந்த 5 டி20 போட்டிகள் கொண்ட தொடரின் 4வது டி20 போட்டியில் இந்திய அணி எதிர்பாராத விதமாக தோல்வியை தழுவியது. அதற்கு பிறகு 5வது மற்றும் கடைசி டி20 போட்டி சமீபத்தில் நடந்து முடிந்தது. இந்த போட்டி தொடங்கி ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் பரபரப்பாகத்தான் இருந்தது. அதிலும் இறுதி கட்டத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பரபரப்பாக இருந்தது என்று கூட சொல்லலாங்க. அதற்கு காரணம் இந்த 5வது டி20 போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையிலும் இந்த போட்டியில் சூப்பராகத்தான் பேட்டிங் செய்திருந்தது. ஓரளவுக்கு நிதானமான அதிரடியை கையில் எடுத்தது நியூசிலாந்து அணி. ஏற்கனவே 4வது டி20 போட்டியிலும் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று விட்டதால் 5வது டி20 போட்டியையும் வெற்றி பெற்று இந்த தொடரை ஆறுதல் வெற்றியாக முடிக்க வேண்டும் என்ற கோணத்தில்தான் இந்த 5வது டி20 போட்டியை அணுகியிருந்தது நியூசிலாந்து அணி. அதனால்தான் அதிரடியாகவும் குறைவாகவும் அதிகமாக விளையாடாமல் நிதானமான அதிரடியை கடைசி வரை கையாண்டது நியூசிலாந்து அணி. இதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் இந்த 5 டி20 போட்டிக்கு முன்பு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் நியூசிலாந்து அணி வெறும் 17 ரன்களில் ஆல் அவுட் ஆகியிருந்தது. ஆமாங்க, இந்த ஒரு மேட்சில் 17 ரன்களில் ஆல் அவுட் ஆகியிருந்தது நியூசிலாந்து அணி. இந்த ஒரு சம்பவம் என்பது நியூசிலாந்து அணிக்கு வரலாறு காணாத அவமானமாகவே பார்க்கப்பட்டது. இதுவரை நியூசிலாந்து கிரிக்கெட் அணி டி20 கிரிக்கெட் வரலாற்றில் இந்தளவுக்கு குறைவான ஸ்கோரை எடுத்ததே கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது முதல் முறையாக இந்த தொடரில் வெறும் 17 ரன்னில் 10 விக்கெட்டையும் இழந்து நியூசிலாந்து அணி மொத்தமாக ஆல் அவுட் ஆகியிருந்தது. அது மட்டுமில்லாமல் இதே போட்டியில் நியூசிலாந்து அணி எடுத்த இந்த 17 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ போட்டியின் முதல் ஓவரின் முதல் 4 பந்துகளிலேயே 17 ரன்களை கடந்து இந்திய அணி அதிவேக வெற்றியையும் பெற்றது. அதாவது இதே பிச்சில்தான் நியூசிலாந்து அணி ஒவ்வொரு ரன்னையும் எடுக்க திணறியது. ஆனால் அதே பிச்சில் இந்திய அணி சேசிங் செய்யும்போது எளிதாக சேசிங் செய்து முதல் ஓவரின் முதல் 4 பந்துகளிலேயே ஆட்டத்தை முடித்து காட்டியது இந்திய அணி. மேலும் இந்திய அணி இந்தளவுக்கு நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடுவதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமும் இருக்கிறது. அது என்னன்னா, இந்த டி20 தொடர் நடப்பதற்கு முன்பு 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்றது. அந்த தொடரில் நியூசிலாந்து அணி இந்திய அணியை வீழ்த்தி ஒருநாள் தொடரை கைப்பற்றியிருந்தது. அதுவும் கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து இந்தியாவில் வைத்து நடைபெற்று வரும் ஒருநாள் தொடர்களில் இதுவரை நியூசிலாந்து அணி ஒருநாள் தொடரை மொத்தமாக கைப்பற்றியதே கிடையாது. ஆனால் இந்த முறை அப்படி கைப்பற்றி சரித்திர சாதனை படைத்திருந்தது. அதேபோல இத்தனை நாள் பாதுகாத்து வந்த இந்தியாவின் சாதனையை இந்த ஒருநாள் தொடரில் தவிடுபொடியாக்கியது நியூசிலாந்து அணி. ஆகவே அந்த ஒரு தோல்விக்கு பழி தீர்க்கும் விதமாகத்தான் இந்த டி20 தொடரில் முதல் 3 போட்டிகளில்
தொடர்ச்சியாக வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது மட்டுமில்லாமல் இந்த போட்டியிலும் 17 ரன்னில் நியூசிலாந்து அணியை ஆல் அவுட் செய்து அதே கையோடு அந்த போட்டியில் முதல் ஓவரிலேயே இந்த 17 ரன்களை சேசிங் செய்து அபாரமான வெற்றியையும் பெற்றிருந்தது இந்திய அணி. இந்த நிலையில்தான் இந்த வார்ம் அப் மேட்ச் முடிந்து 5வது T20 போட்டி தொடங்கியது. இந்த T20 போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணி சிறப்பாகவே விளையாடியது. கிட்டத்தட்ட 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இந்த இலக்கு என்பது இந்திய அணிக்கு கொஞ்சம் கடினமான இலக்குதான். ஆனாலும் கூட இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முறை அபிஷேக் சர்மா முதல் அனைத்து அதிரடி பேட்ஸ்மேன்களும் களமிறங்கியிருந்தனர். ஏனென்றால் இதற்கு முன்பு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் இந்திய பேட்ஸ்மேன்களில் பெருவாரியான நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் களமிறங்கவில்லை. அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த போட்டியில் அபிஷேக் சர்மாவில் தொடங்கி சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், இசான் கிசான், ஹார்திக் பாண்டியா, சிவம் தூபே என மொத்த பேட்ஸ்மேன்களும் களமிறக்கப்பட்டனர். இதன் காரணமாக நியூசிலாந்து அணி நிர்ணயித்த 218 ரன்கள் இலக்கு என்பதை இந்திய அணி எளிதாகவே நெருங்கிவிட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடைசி ஓவரில் சிவம் தூபேவும் ஹார்திக் பாண்டியாவும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததால் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய இந்த போட்டியில் இந்திய அணியும் சரியாக 218 ரன்கள் எடுத்து இந்த போட்டியை சமனில் முடித்திருந்தது. இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது. அப்படி சூப்பர் ஓவருக்கு சென்ற பிறகுதான் இந்த போட்டியில் பல அதிசயங்கள் நிகழ்ந்தது. ஆமாங்க, இந்த சூப்பர் ஓவரில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது அபிஷேக் சர்மாவும் ரிங்கு சிங்கும் பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தனர். அப்படி இவர்கள் களமிறங்கி இந்த சூப்பர் ஓவரில் சிக்சர்கள், பவுண்டரிகள் என மொத்தமாக விளாசி ரன்களை குவித்துவிட்டனர். அதிலும் இந்த போட்டியில் இந்த சூப்பர் ஓவரை வீசிய நியூசிலாந்து பவுலர் ஹென்றி என்பவர் பந்து வீசும்போது நிறைய எக்ஸ்ட்ராஸ்களையும் வாரி வழங்கியிருந்தார். அதாவது இந்திய அணியின் அதிரடியை கண்டு இவர் பதட்டமடைந்ததால் ஒய்டு பால், நோ பால் என அதிகமான எக்ஸ்ட்ராஸ்களை வீச, அப்படி வீசப்பட்ட எக்ஸ்ட்ராஸ் பந்துகளிலும் சிக்சர்கள், பவுண்டரிகள் என தொடர்ச்சியாக விளாசி மொத்தமாக இந்த சூப்பர் ஓவரில் 51 ரன்கள் வரை குவித்திருந்தது இந்திய அணி. அதாவது இந்த சூப்பர் ஓவரில் ஒழுங்காக வீசியிருந்தாலே 6 பந்தில் 6 சிக்சர்கள் அடித்திருந்தால் கூட 36 ரன்கள் தான் வந்திருக்கும். ஆனால் நியூசிலாந்து பவுலர் செய்த தவறால் இந்திய அணி 51 ரன்கள் வரை குவித்து இந்த போட்டியில் சரித்திர உலக சாதனையை படைத்திருந்தது. மேலும் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதாலோ என்னவோங்க, நியூசிலாந்து பவுலரும் பந்தா வருது போனா போகுது என்ற மனநிலையில்தான் பந்து வீசினார். அதனால்தான் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் இந்த வாங்கிவிட்டனர். பின்னர் சூப்பர் ஓவரில் சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணி வெறும் 11 ரன்கள் மட்டுமே எடுத்து இந்த போட்டியிலும் கொடூரமான தோல்வியை தழுவியது. ஆக இதே போல ஒரு ஆட்டத்தை இன்று நடக்க இருக்கும் அதிகாரப்பூர்வ T20 போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தினால் அது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறிவிடும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த சூப்பர் ஓவரில் இப்படி ஒரு சாதனையை செய்திருக்கும் இந்திய அணியை பற்றியும் தற்போது சிறப்பாக விளையாடி வரும் இந்திய அணியின் இத்தகைய இளம் படையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.